சென்னையுடைய டெவலப்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ சென்னையுடைய நுழைவு வாயிலே வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு தாங்க. ஸோ அந்த செங்கல்பட்டு பக்கத்துல தான் நம்மளுடைய லேஅவுட் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ செங்கல்பட்டுல எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸுமே லொக்கேட் ஆயிருக்கு. கலெக்டர் ஆஃபீஸாக இருக்கட்டும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸாக இருக்கட்டும், செங்கல்பட்டில் ஒரு பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே அமைஞ்சிருக்கு. அங்கே மெடிக்கல் காலேஜ், லா காலேஜ், ஸோ எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இப்போ வரப்போகிற நியூ பஸ் ஸ்டாண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. அந்த செங்கல்பட்டு நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் டிரைவ்ல நம்ம லேஅவுட்டுக்கு வந்து ரீச் பண்ணிடலாம். நம்ம சைட்டு நியர்பை என்ன மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம சைட்டு பக்கத்திலேயே மகேந்திரா வேர்ல்டு சிட்டி வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ மகேந்திரா வேர்ல்டு சிட்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெரிய உங்களுக்கு எம்என்சி ஐடி கம்பெனி, அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமொபைல் கம்பெனியுமே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு நியர்பை வந்து ஒரகடை வந்து அமைஞ்சிருக்கு. ஒரகடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேர்ல்டுல பிக்கஸ்ட் உங்களுக்கு ஆட்டோமொபைல் ஹப்னு கூட சொல்லலாம். ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நம்ம சைட்டு நியர்பையே லொக்கேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொடுவாஞ்சேரியில ஜோஹோ கம்பெனி வந்து அமைஞ்சிருக்கு, ஸ்ரீராம் கேட்வே. ஸோ நம்ம சைட்டு நியர்பை இவ்வளோ கம்பெனிஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்மே ரொம்பவுமே அதிகமாகவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமேசா சீமெண்ட்ஸு, பெப்சிகோ கம்பெனி, அதுக்கப்புறம் வந்து ஹாரிசான் இண்டஸ்ட்ரியல் பார்க், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் சிப்காட்டே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ரொம்ப அதிகமாகவே வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டிங்க. இது டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி, கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி. நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஆன் ரோட்ல தான் அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஆன் ரோட்ல ஒரு கமர்ஷியல் பிளாட் வாங்கி போடணும்னு நினைச்சா கூட நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். இல்லை நான் உடனே வீடு கட்டி குடி வரணும் அப்படின்னாலும் நம்ம லேஅவுட் வந்து சூட்டபிளா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்க வாங்கி போடலாம். ஸோ இவ்வளவு ஆப்ஷனோட தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. நம்ம லேஅவுட்ல ஒரு வீட்டு மனை, ஒரு பிளாட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 15 லட்ச ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. உங்க கையில இருந்து முன்பணமா ஒரு 2 to 3 லட்சம் கொடுத்தா போதும், பேலன்ஸ் வந்து நம்ம லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு, இடம் பிளஸ் வீடு ரெஜிஸ்ட்ரேஷனோட 30 லட்ச ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்க கையில இருந்து மினிமம் ஒரு 6 to 7 லட்சம் முன்பணம் கட்டினா போதும், ரிமைனிங் வந்து நம்ம பேங்க் லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி தரோம். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டினால நேஷனலைஸ் பேங்க், பிரைவேட் பேங்க், ஃபினான்ஸ், ஸோ எல்லா பேங்க்லுமே இருந்து நாங்களே கஸ்டமருக்கு வந்து லோன் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். நம்ம சைட்டை நீங்க நேர்ல வந்து பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த நம்பர் கம்பெனியுடைய டைரக்ட் நம்பர் தான். நீங்க எந்தவித புரோக்கரேஜ் கமிஷனும் கொடுக்க தேவையில்லை. நீங்க சென்னையில எங்க இருந்தாலும் சரி, உங்க வீட்ல இருந்தே சைட்டை பார்க்கறதுக்கு பிக்கப் அண்ட் டிராப் ஃபெசிலிட்டிஸோட கேப் ஃபெசிலிட்டிஸ் நாங்களே கம்பெனில இருந்து அரேஞ்ச் பண்ணி தரோம். மேலும் விவரங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. டேரக்டா சைட்டை வந்து பாருங்க, உங்களுக்கான வீட்டு மனையை நீங்க புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.